இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 2வது வாரம் சனிக்கிழமை நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக அன்னையாம் திரு அவை இன்று சிந்திக்க அழைப்பு கொடுப்பது ஊதாரி மைந்தனுடைய உவமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக இந்த ஊதாரி மைந்தனுடைய உவமையின் வழியாக நம் பயணம் எப்படி இருக்கிறது என்பதையும், தந்தையினுடைய அன்பும் பராமரிப்பும் மன்னிப்பும் எப்படி இருக்கிறது என்பதையும், ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற 2 சகோதரர்கள் 3 சகோதரர்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே செல்வத்தை மையமாக வைத்து ஏற்படுகின்ற பிளவுகளும், எல்லாவற்றையும் விட பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய மனவேதனையும் இன்றைய நற்செய்தி வாசகம் அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. இந்த ஊதாரி மைந்தன் இளைய மகன் குடும்பத்தில் செல்லமாக அனைவருடைய அன்பை பெற்றவனாக வாழ்வதையும் நாம் காண முடிகிறது. அதாவது நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் கடைக்குட்டியாக பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் எப்படி அது குழந்தைக்கு முன்னதாக பிறந்த சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள், உறவினர்கள் அந்த குழந்தையை அன்போடும் பராமரித்து பாதுகாப்பதை நாம் காண முடிகிறது. அந்த குழந்தையினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அதிகமாகவே அபரிவிதமாக கொடுப்பதையும் காண முடிகிறது. இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற ஒரு உண்மை. ஏறக்குறைய அதுபோல்தான் அந்த இளைய மகன் கூட அனுபவித்திருப்பான் தன்னுடைய குடும்பத்தில். ஏனென்றால் மூத்த மகன் தினந்தோறும் வேலைக்கு செல்வதும் வயலில் தன் உழைப்பை வெளிப்படுத்துவதையும் அவன் இறுதி அத்தியாயத்தில் சொல்வதை நம்மால் காண முடிகிறது. தந்தையும் தன்னுடைய இளைய மகன் சொத்தை பிரித்து கேட்கின்ற பொழுது எந்த விதமான கேள்விகளையும் கேட்காமல் அவன் கேட்டதை உடனடியாக கொடுப்பதையும் நம்மால் காண முடிகிறது. இதுதான் இளைய மகன் அந்த குடும்பத்தில் வாழ்ந்து வந்த அற்புதமான நிகழ்வு. இந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தையை விண்ணக தந்தையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, எப்படி இந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தை தன் மகன் கேட்டதுமே எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் அவனுக்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டு அமைதியில் உறைந்து அவனுடைய மனமாற்றத்திற்காக காத்து கிடக்கின்றாரோ, அதுபோல விண்ணக தந்தையும் நம்முடைய மனமாற்றத்திற்காக காத்து கிடக்கின்றார் என்பதையும் நமக்கு இன்றைய உவமை அழகாக சொல்லுகிறது. சென்றான், தன் செல்வங்களை எல்லாம் இழந்தான். தன் செல்வங்களை அவன் இழக்கின்ற பொழுது அவனுடைய நண்பர்களும் அவனை விட்டு விலக ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் யதார்த்தமான உலகம். என்னதான் இந்த அறிவியல் உலகம் வளர்ந்து கொண்டிருந்தாலும், பொருளாதாரம் வளர்ச்சியிலே நாம் அதிகமாக நம் வாழ்க்கையை நாம் முன்னேறி கொண்டு சென்று கொண்டிருந்தாலும், இயேசுவின் காலத்திலே இந்த சமுதாயம் பொருட்செல்வம் இருக்கின்றவர்களைத்தான் மதித்ததே ஒழிய ஒன்றுமில்லாதவர்களை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்து தான் விட்டுவிட்டது. இருக்கின்ற வரையில் அவர்கள் அனுபவித்தார்கள். இல்லை என்று தெரிந்த பொழுது அவனை நடுத்தெருவில் நிறுத்தி வைத்து விட்டு வந்து விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் பல நேரங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. நண்பர்கள் மத்தியில் ஒரு சிலர்கள் ஏமாந்த தருணம் இருக்கின்றது, ஒரு சில நண்பர்களால் வளர்ந்த தருணமும் இருக்கிறது. இப்படி நண்பர்களால் வளர்ந்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்திலும் அவர்கள் வாழ்ந்து வந்த சமுதாயத்திலும் அவர்கள் இறைவனோடு இணைந்த தருணத்தின் வழியாகத்தான் தன் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் உதவியாக இருந்திருப்பார்கள். ஒருவேளை நண்பர்களை தேவைக்காக பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே அழிந்து போகக்கூடிய பொருளில்தான் இருந்ததை ஒழிய உறவுகளுக்கு மத்தியிலே இல்லை என்பதையும் நாம் அனுபவித்த உண்மையாகத்தான் இருக்கும். இப்படி அனைத்தையும் இழந்தான். வேதம் அழகாக சொல்லுகிறது, வெகு தொலைவுக்கு வெளிநாட்டிற்கு பயணம் செய்தான் என்று. அன்பார்ந்தவர்களே, இயேசு இன்னும் ஆழமாக அது சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், எப்பொழுது ஒருவன் பொருளின் மீதும் அழிந்து போகக்கூடிய செல்வத்தின் மீதும் தன் எண்ணத்தையும் எதிர்பார்ப்பையும் திணிக்கின்றானோ, அப்பொழுதே அவன் தன்னுடைய குடும்பத்திலிருந்து அவனை தன்னை தானே அவன் வெகு தொலைவில் வைக்க ஆரம்பித்து விட்டான். உறவுகளிலிருந்து அவன் விரிசலை ஏற்படுத்தி விட்டான். உறவுகளிலிருந்து அவன் பிளவை ஏற்படுத்தி விட்டான். உலக வரைபடத்தில் வெகு தொலைவில் இருப்பதுதான் அல்ல, மாறாக அவன் வீட்டிலே இருந்தாலும் அவன் வெகு தொலைவில் இருப்பதாகத்தான் நம்மால் காண முடிகிறது. அந்த வரிசையில் இந்த மூத்த இளைய மகன் சென்றான்,
இழந்தான், எழுந்தான், தந்தையிடம் வந்தான், மன்னிப்பை பெறுகிறான், அவனை ஏற்றுக்கொள்கிறார். என் மகன் இறந்து போயிருந்தான், உயிர் பெற்றிருக்கிறார் என்று சொல்கிறார். மூத்த மகனுடைய நிகழ்வை பார்க்கின்ற பொழுது இந்த இளைய மகன் அந்த வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்ற வரையில் இவனுடைய மனநிலை நமக்கு தெரியவில்லை, தந்தைக்கும் தெரியவில்லை. எப்பொழுது இளைய மகன் சென்று திரும்பவும் வந்தானோ அப்பொழுதுதான் இந்த மூத்த மகனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எதிர்பார்ப்பாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், ஒருவேளை பொறாமையாக கூட இருக்கலாம். ஆனால் தந்தை அழகாக சொல்லுகிறார், என்னுடையதெல்லாம் உன்னுடையதல்லவா, நீர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய் அல்லவா, ஏன் வருத்தப்படுகிறாய் என்று அவனை வீட்டிற்கு அழைக்கிறார். இதுதான் ஒரு தந்தையினுடைய அற்புதமான பதிலாக நாம் காண முடிகிறது. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு சொல்லுகின்ற இன்னொரு நிகழ்வு என்னவென்றால், இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் அன்றைய காலகட்டங்களிலிருந்து இன்று வரை, ஏன் இனி வருகின்ற காலங்களிலும் பெற்றோர்களுடைய அவல நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இயேசு படம் பிடித்து காட்டிவிட்டார். திருமணம் முடித்து தன் மனைவி கர்ப்பவதியாக இருப்பதை நினைத்து கணவனும் மனைவியும் மகிழ்ச்சி அடைந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்காக தன்னையே முழுவதுமாக அழிக்கின்ற எத்தனையோ பெற்றோர்கள் இந்த ஊதாரி மைந்தனை போல அவர்களுடைய குடும்பத்திலும் இப்படிப்பட்ட இழப்பை அவர்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் படுகின்ற வேதனை என்ன என்பதை இந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தையின் வழியாக இயேசு நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். ஆனால் எல்லாவற்றையும் விட இயேசு சொல்லுகின்ற செய்தி, இந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தை தன் மகனுக்காக காத்து கிடந்து அவன் வெகு தொலைவில் வருவதை பார்த்து ஓடி சென்று தன் மகனை கட்டி அரவணைத்து முத்தமிட்டு தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்து ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்கிறாரே, அதுபோல விண்ணக வாழ்விலே நீங்களும் நானும் இறைவனுக்கு எதிராக துரோகம் செய்தாலும் குற்றங்கள் செய்தாலும் இறைவன் நம்மை மன்னித்து விண்வாழ்விற்கு அழைத்து சென்று அங்கே நம்மை மகிமைப்படுத்துவார் என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது. எனவே இயேசு இந்த ஊமையின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி, அழிந்து போகக்கூடிய பொருட்களை நம்பி நம் பயணத்தை தொடர வேண்டாம். உறவுகளுக்கு மத்தியிலே அழியக்கூடிய பொருட்களின் வழியாக நம்முடைய உறவுகளை பிளவுபடுத்த வேண்டாம். நம்மை பெற்றெடுத்து வளர்த்த பெற்றோர்களுக்கு இந்த அழிந்து போகக்கூடிய பொருட்களால் அவர்களையும் காயப்படுத்த வேண்டாம். எல்லாவற்றையும் விட இந்த உடலும் அழியக்கூடியதுதான். ஆன்மா ஒன்று அழியாது, அது இறைவனிடமிருந்து வந்தது. அதை பத்திரமாக ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்க நாம் உலக செல்வங்களின் மீது கவனம் செலுத்தாமல் ஆன்மீக பயணத்தில் பயணிக்க வேண்டும் என்று இயேசு அழைக்கின்றார். இந்த சிந்தனைகளோடு ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான காலை வேளையை நீர் கொடுத்ததற்காக, இந்த அலைவரிசையின் வழியாக உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிறைவாக ஆசிர்வதியும். அவருடைய தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்து அதை முழுவதுமாக அவர்களுக்கு கொடுத்து அழிந்து போகக்கூடிய செல்வத்தில் இருக்கின்ற நாட்டங்களை அழித்துவிட்டு நிலையான நிரந்தரமான உம்முடைய விண்ணக வாழ்வை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் ஆறுதலையும் வல்லமையும் அவர்களுக்கு தாரும் என்று இந்த நேரத்தில் உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். இந்த மண்ணுலக பயணத்திலே எதிர்பார்ப்புகள் என்னவாக இருந்தாலும் எங்கள் ஆன்மீக பயணத்திற்கு எது தேவையோ, எப்பொழுது தேவையோ அவை அனைத்தையும் ஆவியின் கரத்தினால் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.